நீதியின் தேவனை குறித்து பார்த்தோம், நீதிமானை குறித்து பார்த்தோம், நீதிமானின் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம், நீதிமானின் தன்மைகளை குறித்து பார்த்தோம். கடைசியாக போன வாரத்தில் நீதிமானின் ஆசீர்வாதங்களும் அந்த நீதிமானுடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம். அப்ப இன்றைக்கு நீதிமான் நடக்க வேண்டிய வழிகள் என்ன, நீதிமான் கை கொள்ள வேண்டிய காரியம் என்ன, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீதிமான் அப்படின்னாலே கடவுள் சமூகத்துல கடவுளுடைய கண்கள் அவன் மேல இருக்குது, அவன் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். இவனுக்கு பேர் நீதிமான். நல்லா கவனிச்சுக்கங்க. கடவுளுக்கு முன்பதாக அவருடைய கண்கள்ல இப்ப நீங்க சபையில இப்ப இவரு பார்க்கிறாரு என்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? பயந்து, கர்த்தருடைய கண்களுக்கு நம்ம மறைவானவங்க அல்ல, அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேல் நோக்கமா இருக்குது. நான் என்ன ரத்தத்தால, கிறிஸ்துவுடைய ரத்தத்தால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வழிகள் அவர் அறிந்திருக்கிறாரு, நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு வேதத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நாட்களை கடந்து வரும்போது நீங்க மென்மேலும் அதிகமாய் அவருக்குள் நேர்த்தியாய் ஒழுங்கும் கிரமமாய் அவருடைய வழிகளில் நடக்க பழக வேண்டுமே தவிர வந்துட்டு ஆண்டவர் விட்டு தூரமா போகிறதோ, தேவ பிரியமில்லாமல் வாழுகிறதோ, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிறதோ நீதிமான்களுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அழகல்ல. இதுல நம்ம ரொம்ப கிளியரா இருக்க பழகி கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு நீதிமான் நடக்க வேண்டிய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பே. சபை மக்கள், போதகர்கள், உடன் ஊழியர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவர்கள், அநேக காலமா சபையில் இருக்கிறேன்னு சொல்லுகிற எல்லாருக்கும் உங்க கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம வாழுகிற காலகட்டத்தில் தெரிந்தவங்க, பழகினவங்க, அவங்க துன்மார்க்கத்துல இருக்கிறாங்க, அவங்க பாவத்துல இருக்கிறாங்க, பாவ வாழ்க்கையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? அவன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும்படி, தன்னை துன்மார்க்கத்தில் இருந்து தன் துன்மார்க்கத்தின் வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கையாக்கும்படிக்கும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியே உன் கையிலே கேட்பே. முதல்ல இதை எங்க துவங்கணும் அப்படின்னு சொன்னா, திருச்சபையில சபை தலைவர்கள் துன்மார்க்கத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள் யாராவது இருந்தா அவங்களை எச்சரித்து அந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வரும்படி பேசணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு குறையவே பேசுறாங்க. இயேசு மன்னிக்கிறார்ல, இயேசு மன்னிக்கிறாரு, சரி, நீ ஏன் துன்மார்க்கத்தில் இருக்கிற? இயேசு மன்னிப்பாருங்கிறதுக்காக துன்மார்க்கத்தில் இருப்பியோ? பாவம் செய்யலாமா? வேதம் கேட்குதுல, புதிய ஏற்பாடு மன்னிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்து நம்ம பாவத்தில் இருக்கலாமா? தவறல்லவா? அப்ப தேவனுடைய நீதியில நடக்கிறவங்க, நீதிமானாய் வாழ விரும்புகிறவங்க நம்மளை சீர்திருத்தம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல,
ஒருவன் துன்மார்க்கத்திலேயே, ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிள்ளை துன்மார்க்க பாதையில நடக்குதுன்னா அதை எச்சரிக்க பெற்றோர்கள் கடமைப்பட்டிருக்கிறாங்க, பெரியவங்க கடமைப்பட்டிருக்கிறாங்க, வாலிபர்கள் கடமைப்பட்டிருக்கிறாங்க. சபை தலைவர் ஜனங்களுக்கு முன்பதாக எச்சரித்து பேசி அவங்களை சீர்திருத்தம் பண்ண என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? கடமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த வாய்க்கு பிளாஸ்டரை போட்டுக்கிட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசாத இடங்கள்ல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படிப்பட்ட சபைகள்ல தான் ஜனங்கள் பாவத்துல மூழ்கி கொண்டிருப்பாங்க. ஊழியரும் கேட்க மாட்டாரு, ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தவும் மாட்டாரு. ஜனங்கள் போயிடக்கூடாது, தசம பாகம் காணிக்க வெளியே போயிடக்கூடாது, கூட்டமில்லாத சபையில நான் என்ன செய்ய போறேன்? மாம்ச சிந்தை பூசி மொழிகி எச்சரிக்காமல் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தப்பிதமாய் நடக்கும் போது அவர்களை கண்டித்து உணர்த்துகிறது. பரிசுத்த ஆவியை லீடிங் ஒப்பு கொடுத்து பிரசங்கங்களை பண்ணணுங்கிறது. எதையோ ஒண்ணு எடுத்து எதையோ ஒண்ணு விட்டு ஜனங்களை சும்மா சரி கட்டி அதல்ல ஊழியம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அதற்காக அல்ல. துன்மார்க்கத்துல ஒருத்தன் மடிந்து கொண்டிருக்கும் போது ஒரு 1000 பேர் இருக்கிற சபைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சபையில வெறும் செழிப்பின் உபதேசம் மாத்திரம் தான் வைங்களே. இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை அப்படிப்பட்ட ஊழியக்காரன் எடுத்து பேச போறானா? கிடையாது, பேச மாட்டான். காரணம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நானோ உங்களுக்குள் ஜீவனை உண்டு பண்ண. ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ நீ மரணத்திற்கு ஏதுவா பாவத்திலே மூழ்கிடாதபடி உன்னை எச்சரித்து சீர்திருத்தி உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போக வந்திருக்கிறேன். நான் ஜீவனை தரும்படி வந்திருக்கிறேன். பிசாசுடைய வேலைன்னா கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இதை ரொம்ப ஈஸியா எங்க கிறிஸ்தவ வட்டாரத்துல செய்யறான்னா, மேலிடத்துல இருக்கிறவங்களை பிடிச்சிடுறது சாத்தான். இந்த பாவத்தை குறித்து மட்டும் பேசிராத, நீதியை குறித்து மாத்திரம் பேசிராத. ஏன்னா இது ரெண்டு நிறைவேறதான் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறாரு. இவன் பேசுறது பூரா என்ன? பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டது நிமித்தம் நீ சுகமாவாய், நீ விடுதலையாவாய், உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமா, பரலோகத்துக்கு போவானா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? முன்ன புண்ண செத்தாதான் சுடுகாடு தெரியும், பழமொழி இல்லைங்களா? இதெல்லாம் படிச்சா தானே பரலோகத்துக்கு வழி தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. முன்ன பின்ன பாவத்தை குறித்தோ கண்டித்து உணர்த்தல் வசனத்துக்கு தங்களை அர்ப்பணிக்காம அந்த பாவத்துக்கு சாகாம அப்புறம் எங்க பரலோகத்துக்கு உனக்கு வழி தெரிய போகிறது? நீதிமான் நடக்க வேண்டிய பாதை அது வெளிச்சமா இருக்கணும், அவன் கண்ணுக்கே தெரியணும். இதுல துன்மார்க்கம் இருக்கு, இது தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்குது, நம்ம இந்த பாதையில இதுல வழியை என்ன செய்யணும்? மாத்தி நடக்கணும், இந்த வழியை விட்டு விலகி நடக்கணும். இது தேவனுக்கு பிரியம், இது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கணும். இது எப்ப நீங்க விசுவாசிகள் தெரிந்து கொள்ளுவீங்க? எப்போது இது ஜனங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? இங்கிருந்து மேலிடத்திலிருந்து இதை குறித்து வசனங்கள் ஊடாக எடுத்து பேசும்போது, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை எச்சரிக்கும் போதுதான் இது தப்பு, இது சரி, இது கர்த்தருக்கு பிரியம், இது பிரியம் இல்லைன்னு தெரிய வரும். அதனாலதான் நாங்க வலியுறுத்தி துன்மார்க்கம் என்கிற வழியை விட்டு வாங்க. துன்மார்க்கம் நிறைந்த ஒரு பட்டணத்தை சொல்லட்டுமா? பாம்பே, கொல்கட்டா, இங்கெல்லாம் துன்மார்க்கம் நிறைஞ்சிருக்கும். கொள்ள அசால்ட்டா நடக்கும். விபச்சார பாவம் பெருகி கிடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, டிவியில பார்த்திருப்பீங்க. நான்லாம் சில திரைப்படங்கள்ல பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். அங்க இருக்க ரெட் லைட் ஏரியா, அங்க பாவத்தின் சுபாவம் உள்ள மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறாங்க. பெண்களே கேவலமா வழிகளில் நின்று தன் சரீரத்தை விற்று பிழைக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் இந்த அளவுக்கு பெண்களை தெருவுக்கு கொண்டு வந்து பிசாசு வச்சிருக்கிறான் சொல்லுங்க? பைபிள் சொல்லுது, தேவனுடைய நம்ம சரீரம் என்னவா இருக்குதான்? தேவனுடைய ஆலயமா இருக்கு. சத்தம் வெளியே வர மாட்டேங்குது பாருங்க. நம்முடைய சரீரம் என்னவா இருக்குது? தேவனுடைய. அப்ப தேவன் அதிலே அசைவாடுகிறார், உலாவுகிறார் என்பதை உணராது இருக்கிறீங்களான்னு பவுல் கேட்கிறார். அப்ப இந்த சாத்தானுடைய திட்டம் என்ன? துன்மார்க்கத்துல பணப்பிரச்சனைய இல்லாம கொண்டு வந்துட்டா இந்த பெண் என்ன செய்வா? தானாக தன் சரீரத்தை விற்பனை செய்யறதுக்கு தெருவுக்கு வருவா. இப்ப பிசாசு பாருங்க, படைத்தவர் சொன்ன கற்பனைக்கு விரோதமாக விபச்சாரம் செய். பிசாசு சொல்ற வார்த்தை விபச்சாரம் செய், உன் சரீரத்தை விற்று பிழ. கடவுள் சொல்றாரு, ஒருவன் தன் சரீரத்தை, ஆலயமாகிய சரீரத்தை கெடுப்பானானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை, கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுது, நான் அவனை கெடுப்பேன்.
இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது சொல்லி கொடுத்தா தானே ஜனங்களுக்கு தெரியும். கொரிந்தியர் புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? சரீரத்துக்கு விரோதமா நம்ம பாவம் செய்தா கர்த்தர் சரீரத்தை கெடுப்பேன்னு சொல்றாரு, உண்மையா? இது எல்லாம் எப்ப தெரியும்? இவைகளை எடுத்து பேசி புலப்படும்படி உபதேசம் பண்ணி எச்சரிக்கும் போதுதான் தெரியும். ஏன் என்ன போல ஆளுங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க? துன்மார்க்கத்துல இருக்காத, பாவ வாழ்க்கை வாழாத, கடவுளுக்கு அது பிரியமில்லாத காரியம். அதுக்கு நீங்க விலகிதான் வாழணும். இயேசு மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணுமா, நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள போகணுமா, எரி நரகத்துல விழாதபடி உங்க ஆத்துமா பாதுகாக்கப்படணுமா, நீதியின் பாதையில நீங்க நடக்கணும். அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை நீங்க பார்க்கும்போது, இப்ப நீங்க நீதியில வாழ்றீங்க, வளர்றீங்க, அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது கூப்பிட்டு கண்ணாமுன்னான்னு திட்டிடணும். என்ன பண்ணிடணும்? ஆமா, வாய ஆண்டவர் தெச்சிருவார், கவனமா இருக்கணும். கூப்பிட்டு என்ன செய்யணும்? சகோதரனே சகோதரியே, வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மீறி நடந்தா நமக்கு ஆபத்து இருக்குது, சாகவே சாவாய்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இரண்டாம் மரணம். சாகவே சாவாய்னா கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் செத்து போயிட்டாங்களா? இரண்டாம் மரணம். மரணத்துக்கு அப்புறம் வாழ போகிற இடம் கொடிய வேதனைக்கு உண்டான, அனுதினமும் சாகனாங்க, அனுதினமும் வேதனை. அந்த சாகவே சாவா என்கிற வார்த்தை நிறைவேறிடும். உங்க பாவ பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாங்கணும். உறவுகளுக்கு சொல்லுங்க, நட்புகளுக்கு சொல்லுங்க, பழகினவங்களுக்கு சொல்லுங்க, தப்பு கிடையாது. நீங்க சொல்லியும் அவர்கள் கேட்காமல் அதே பாவத்தை தொடர்ந்து அவங்க நாட்கள்ல மரணம் வரும்போது அவங்க இறக்குறாங்க அப்படின்னா, அந்த இரத்த பலிக்கு யாரு காரணம் இல்ல? நீங்க காரணம் இல்ல, நான் காரணம் இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமே. நிறைய சபைகள்ல ஏன் பாவத்தை குறித்தே பேசணும், விபச்சாரங்கிற வார்த்தையை உச்சரிக்கணும் இருக்கிறாங்க ஆளுங்க. ஏன் வேசி கள்ளர்கள் நம்ம போதிக்கணும், அத கொஞ்சம் பாலிஷா, ஒண்ணுமே நடக்காதுங்க. பாலிஷே வராது வெளியே, இவன் வாயில வரவே வராது. இவன் ஃப்ராடு, இவனை ஆண்டவர் திருடங்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல அந்த ஊழியக்காரன். தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், எல்லாரையும் நம்புவாங்க. எல்லாரும் ஐயோ ஊழியக்காரர், ஐயோ ஊழியக்காரர். ஆபத்தானவர்களும் அதுல கலந்து இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். யார் நல்ல ஊழியக்காரர்கள்? தேவனுடைய வசனத்தின்படி உங்களை வளர்த்தெடுத்து, தேவனுடைய நீதிக்கு உங்களை உட்படுத்தி, தேவ வார்த்தைகளை நிக்கணும்னு வலியுறுத்துகிறவங்க தான் தேவ மனிதர்கள். நீங்க செய்யறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூண்டி விடவும், அதை தட்டி கொடுக்கவும் இது போல யாராவது உங்களை வழி நடத்துவாங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட திருச்சபைகளை விட்டு நீங்க வெளியே வர பழகுங்க. முகதாட்சனை பார்க்க கூடாது. ஐயோ அவர் ரொம்ப பாசமானவர், அந்த மண்ணாங்கட்டி தான் உன்னை நாளைக்கு நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுவான். வெளியிலேயே சொல்லுவோமா? எங்களுக்கு பேசி பூசி முழுக தெரியாமலா? இதுல எல்லாம் இருக்கிறதெல்லாம் மறைச்சு ஜனங்களை உட்கார வச்சு காணிக்கைகள் வாங்கல் தெரியாமலா? கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்காக ஊழியத்திற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்காக எங்கள் ஜீவனையை பணயம் வைத்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை நம்பணும் நீங்க முதல்ல. அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளணும். கடினமா தான் பேசுவாங்க. அங்க நீங்க விரும்புகிற மாதிரி தட்டி அப்படி தடவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பெல்ட் எடுத்து சாட்டையினால் அடிச்சது போலதான் இருக்கு வசனங்கள். உண்மைதான். எதற்காக? நீங்கள் அகால பாதாளத்திலே விழுந்து இரவும் பகலும் எரிகிற நெருப்பிலே வேகாதிருக்கும்படி உங்களை தப்புவிக்க விரும்புகிற அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுப்பது நல்லதல்லவா? அப்ப சீர்திருத்த வேணும். மைண்ட் கிளியரா இருக்கணும். முதல்ல கண்ட யூடியூபை பார்த்துக்கிட்டு கண்ட செய்திகளை, கண்ட தீர்க்க தரிசனங்களை ஆமே நல்ல ஒண்ணு வராது. சீர்திருத்தம் வராத வரைக்கும் தேவன் வைத்திருக்கிற நன்மையான கதவுகள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். இதை யாரு போதிப்பா? அப்ப நீதிமான எச்சரிக்க வேண்டியது இன்னொரு நீதிமானுடைய கடமை. துன்மார்க்கனை எச்சரிக்க வேண்டியதும் நீதிமானுடைய கடமை. தெரிஞ்சுக்கணும். அவங்க பாதாளத்துக்கு போனா கர்த்தர் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணு விழுகுதுன்னா அந்த இரத்த பலிய நம்ம கையில கேட்பாராம். முடிஞ்சு நம்மளும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா?
நம்முடைய ஆத்துமா தப்பிக்கிறதற்கு வழி சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டு வாய்க்கு பிளாஸ்டர் போட்டு மௌனமா இருக்காதீங்க. துன்மார்க்கனை முதல்ல போய் நீ துன்மார்க்கனேன்னு சொல்லாம இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு ஆண்டவர் காமோடு செவர் எழுப்பி எல்லாம் ஒரு வீடு கட்டி பத்திரமா உள்ள இருக்கிறோம் இல்ல. இந்த வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்களோடு ஜனங்களா கலக்கணும், சுவிசேஷத்திற்காக பணி செய்யணும். அதனாலதான் சிலருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாப்பாரு. இதுக்கு மாடா மாளிகை கொடுத்தா, கோடா கோடிகளை கொடுத்தா, இது ஏற்கனவே அசைய மாட்டேங்குது, இது எங்க வாய் திறந்து இயேசு நல்லவர் சொல்ல போகுது. சிலருக்கு ஆசீர்வாத கதவுகள்லாம் கனவாவே இருக்கும். தெரியும், கேரக்டர் ஆண்டவருக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து இத்தனை வருஷத்துக்குள்ள இத்தனை மாசத்துக்குள்ள எத்தனை பேருக்கு இது வாய் திறந்து இயேசு நல்லவர், இயேசு ஏற்றுக்கோங்கன்னு சொன்னிச்சுன்னு அவருக்கு தெரியும். குரலிலேயே சொல்லுவோமா, ஆண்டவர் கண்ணை கட்டி இந்த விபூதி அடிக்கிற வேலைலாம் அவர்கிட்ட ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. தெரியும் அவருக்கு, எல்லாரையும் அளந்து வச்சிருக்கிறாரு. யாருக்கு எதை கொடுத்தா சரியா செய்வான், யாருக்கு எதை கொடுத்தா செய்ய மாட்டான், எல்லாமே அவருக்கு தெரியும். உங்க மனசை பக்குவப்படுத்தி நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்காக ஏதாவது செய்வேன்னு முதல்ல இறங்கிட்டா, ஒரு படி நீங்க இறங்கிட்டீங்கன்னா 2 படி ஆசீர்வாதத்தை மேலோங்கி நடக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. என்னால என்ற டிராக்ஸ் மினிஸ்ட்ரி செய்வேன், என்னால என்றவங்களுக்கு நான் இயேசு அறிமுகப்படுத்துவேன். பயணிக்கிற பஸ்ல ட்ரெயின்ல நம்ம ஆளுங்க வெளியே வந்துட்டா கூடி இடத்தை பிரதிஷ்டை பண்ண ஜெபிச்சு பாட்டு பாடலான்னா வாயை திறக்க மாட்டேங்குதுங்க. அன்னைக்கு எங்கேயோ போயிட்டு எல்லாம் பாடுங்கன்றேன், இவங்க ஃபங்க்ஷன்ல கீதா ஃபங்க்ஷன்ல வாய் திறக்க கூட இருக்கிற விசுவாசிகள், நம்ம விசுவாசி வாய் வர மாட்டேங்குது. கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், பிரசங்கத்துல வச்சுக்கிறேன்னு மனசுலயே வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. எங்க 4 செவுத்துக்குள்ள தான் இயேசுவை மகிமைப்படுத்துவீங்களோ? நீங்க எங்க இயேசுவுக்காக சாட்சியா இருக்க போறீங்க? துன்மார்க்கனுக்கு நேரா போய் இயேசுவின் ரட்சிப்பை குறித்து பேச போறீங்க? இங்க சபையில எப்படி பாடுறோமோ அப்படியே வெளியிலேயும் பாட பழகணும். அல்லேலூயா சொல்லுவோமே. 4 பேர் வேடிக்கை பார்க்க தான் செய்வான், பார்த்தாது அவங்க மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. இவங்க வந்து கூடி எவ்வளவு பக்தியா ஒரு பாட்டு பாடினாங்க அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியக்காரர் ஏதோ ஜெபிச்சாரு, நல்ல விஷயமா இருக்குது. பிரார்த்தனை எல்லாருக்குமே பிடிக்கும், இந்துக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த இந்து பேதை கொடுத்து கூப்பிட்டு உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் செய்யறேன்னு சொன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி மெஜாரிட்டி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சில வைராக்கியமா வீம்புக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க வேணா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிம்பாங்க. நிறைய பேரை கூப்பிட்டு நான் உங்க பிரச்சனை மாற ஒரு ஜெபம் பண்ணட்டுமாமா அப்படின்னா ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் அவங்களுக்கு வேண்டியவை. அப்ப அப்படிப்பட்டவர்களை சேகரிக்கலாம்ல நம்ம கர்த்தருக்குள்ள. முதல்ல நம்முடைய வழிகள் நடக்கும்போது நீதிமானுடைய வழிகள் பிரகாசமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். அந்த வெளிச்சம் இயேசுடையதா இருக்கணும். அந்த வெளிச்சம் இயேசுவாகிய அந்த பிரகாசிக்கிற சுடரொளி கிட்ட ஜனங்கள் தேடி வரும். உங்களை தேடி இயேசுவை தேடி உங்ககிட்ட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சரீரம் உங்ககிட்ட இருக்குல்ல, இயேசுடைய மாம்சம் இருக்குல்ல, இயேசுடைய ஆவி உங்ககிட்ட இருக்குல்ல, இயேசுடைய ரத்தம் உங்ககிட்ட இருக்கு. இத்தனையும் வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இருக்கணும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த வசன ஊழியர் இருக்கு பாருங்க, அப்பா அப்பா அப்பா, ஐயோ ஊழியக்காரனுக்கே குவியற அளவுக்கு அனுப்புகிற விசுவாசிகள். அதே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கே அனுப்பி 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 ஒண்ணு விளங்காது, ஒண்ணு விளங்க. நான் சொல்றேனே, சோம்பேறி ஊழியெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர்களெல்லாம் படிதாண்டா பரிசுத்தவான்கள். என்ன பரிசுத்தவான்கள்? படிதாண்டா பரிசுத்த. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு இந்த அனுப்புறேன். நீங்க அனுப்புற வசனத்தினால ஒரு 50 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? 50 பேர் தொடப்பட்டுருவாங்களா? ஒரு போன் எடுத்து முகம் ஆண்டவர் அறியாத அளவுக்கு ஆளுக்கு பேசுங்க, இயேசுவை பத்தி பேசுங்க. அது ஓகே, அது ஏற்றுக்கொள்ளலாம். சும்மா அந்த கைய இந்த சிறங்கு பிடிச்சவன் கை சும்மா இருக்காதுங்கிற மாதிரி பாக்குறேன். குட் நைட் என்ன, வசனம் என்ன, காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் அந்த கைகள் தொடப்படுவதாக. போச்சு, கேட்டுக்கிட்டு இருக்காலாம், மனம் திரும்பி வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். படி தாண்டி 4 வீட்டுக்கு போய் இயேசுவை பத்தி பேசுங்க. சும்மா பேச்சு கொடுங்க, இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரச்சனை இருக்கும், யாருக்காவது இருக்கும், இல்லாமல்லாம் கிடையாது. முதல்ல அன்பின் வழியா, அப்புறம் அவங்களை நீதிக்கு உட்படுத்த நம்ம கொண்டு வர போறோம். சபைக்குள்ள பேசுங்க, உறவுகிட்ட பேசுங்க, நட்புகளோடு பேசுங்க.
அவங்களெல்லாம் அறிமுகமாகி பலகாரம் வரும், தீபாவளினா பொங்கல்னா வரும், சரிங்களா? நீங்களும் கொண்டு போயெல்லாம் கொடுப்பீங்க. இயேசுவை பத்தி பேசுனீங்களா? பிரஸ்டீஜ் பார்க்கிற ஆள்லாம் நீதிமான்கள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இயேசுவை வெளிப்படுத்தவும் இயேசுவை பேசவும் வெட்கப்படுகிறவர்கள் நீதிமான்கள் லிஸ்ட்ல வரமாட்டீங்க. ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து பேச மனதா இருப்பீங்கன்னா நீதிக்குட்படுவீங்க. அதுதான் நீதி. நீதியின் தேவனை வெளியே எடுத்துட்டு போறீங்க. உங்க மேல வைக்கப்பட்ட ஒரு சுமை, அது ஒரு பாரம். துன்மார்க்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணாம அவங்களை ரட்சிப்புக்காக ஒரு புறம் மறைவாக பிஹைண்ட் தி ஸ்கிரீன் பிரேயர் பண்ணணும். அதே போல அவங்களுக்கு மத்தியிலையும் ராஜ்யத்தை பத்தி பேசணும், இயேசுவை பத்தி பேசணும், இயேசு வருகிறத குறித்து பேசணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா சபைகளுக்கு சொல்றேன். சபையில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. ஒரு வருஷம் 365 நாள் வாலிப பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு வாலிப பிள்ளையை ஆயத்தப்படுத்தணும். பெரியவங்க ஆளுக்கு ஒரு பெரியவங்களை ஆயத்தப்படுத்தணும். இப்ப ஒரு வருஷம் முடியுது, 365 நாள் முடியுது. ஒரு வருஷம் முயற்சி, ஒரு வருஷம் முழுவதும் நீங்க 10 பேரைய 5 பேரைய விரட்டி ஆனா ஒரு ஆளை தேத்திட்டீங்க. இப்ப சொல்லுங்க, 2025 நம்ம சபை இப்ப 50 பேர் உள்ள சபைனா எத்தனை பேரா இருக்கும்? 100 பேர் உள்ள சபைனா எத்தனை பேர் இருக்கும்? 200 பேர் உள்ள சபை எத்தனை பேர் இருக்குப்பாங்க? ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரொம்ப சிம்பிளா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நம்ம ஊர்ல வியாதியே இல்ல, வறுமையே இல்ல, கஷ்டமே இல்ல, பில்லி சூனியமெல்லாம் இல்ல, அப்படித்தானே? தான் தீனியா இருக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஆண்டவரே, ஏன் என் குடும்பம், என் பிள்ளை தான் தீனி. அது ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரி பில்லு சைன்னு டாக்டர் போடுவாரு. இந்த வந்துட்டேன் அப்படின்னு, இந்தமா வர்ற பிரஷர், அடுத்தது இழப்பு இருக்கா, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் கிட்னி அவுட், அப்புறம் காலு இழுத்துக்க போது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நீங்க கொடுப்பீங்க, ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் போகட்டும், இலவசமா தானே வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்குது. ஏன் கிறிஸ்தவர்கள் வீணாய் செலவு செய்கிறார்கள்? வாய்களை திறப்பதில்லை, கிறிஸ்துவை பத்தி பேசுவதில்லை. பேசுனா ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீதிமான் திரும்பி நீதி கேடு செய்யும் போது நான் அவன் முன், கடவுள் பாருங்க, நீதிமான் நீதியை விட்டு திரும்பி அவன் என்ன செய்யறான்? நீதி கேடு செய்யும் போது நான், கர்த்தர் சொல்லுகிறார், நான் கவனிக்கணும். நீதிமான் தவறு செய்யும் போது அவர் என்ன செய்யறாருன்றது கவனிக்கணும். நான் என்ன செய்வாரா? அவன் முன் இடரலை வைக்கும் போது பிசினஸ் விழுந்து போகும், வியாபாரங்கள் விழுந்து போகும், இன்னும் பல இழப்புகள் அப்படியே வரிசையா ஒவ்வொன்னா இடரல் வைக்கிறார் கர்த்தர். யார் வைக்கிறது? சொல்லுங்க சத்தமா. யார் வைக்கிறது இடரல்? இங்க சாத்தான் வைக்கல, யார் வைக்கிறது? ஆமா, எதையாவது துன்மார்க்கத்தை விட்டு நீதி கேடான காரியத்தை செய்துட்டு, ஐயோ பிசாசு என்ன விரட்டுறான், ஐயோ யாரோ எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்க, நடந்து கூட இருக்கும், வச்சு கூட இருப்பாங்க. ஏன்னா இடரலை ஆண்டவர் தான் வைக்கிறாரு. அதனாலதான் ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா எலுமிச்ச பழத்தை அப்படியே அப்படின்னு உருட்டி விடுறான். அந்த எலுமிச்ச பழம் உருண்டு வரும்போது நம்ம இங்க கிளீன் போல்ட் ஆயிடுறோம். நீதி கேடு. நீங்க எந்த ஒரு மனுஷனோ மனுஷி உங்களை பகைத்து நீங்கள் நீதியிலே தேவனுக்கு பிரியமாக நடந்து நீதியின் தேவனை மகிமைப்படுத்தி நீதி கேடுகள்ல பங்கு கொள்ளாம சரியா நடந்தா, நான் சொல்றேன், அவ எந்த பெரிய மந்திரவாதியை கொண்டு வந்து உங்களுக்கு விரோதமா பில்லிய சூனிய செய்தாலும் சரி, அல்லது நீங்க பாதிக்கப்படுகிற காரியங்களை செய்தாலும் சரி, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீதி கேடு செய்துட்டு கர்த்தர் காப்பாற்றுறதுக்கு இங்க வேலை கிடையாது. நீதி கேடு செய்தா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் என்கிற பாதையை விட்டு வழி விலகி இருந்தா மனம் திரும்பணும். நீதியை விட்டு அவதூறான காரியங்களை செய்திருந்தா மனம் திரும்பணும். ஏன்னா இடரலை யார் வைக்கிறா? பிசாசு வைக்கல. அப்பா அடிச்சா அம்மா கிட்ட போவோம், இப்ப அம்மாவே அடிச்சா யாருக்கிட்ட போவோம்? அல்லேலூயா.
எல்லாரும் அடிச்சா ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவர் அடிச்சா யாருகிட்ட போவோம்? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் இதை உணராம வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ற தெளிவா, நீதிக்குட்பட்டு வாழ விரும்புங்க. உங்களுடைய செயல்திறன் எதுல கேடு இருக்கோ அதுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சிலருடைய வாய் கேடுள்ளதா இருக்கும், சிலருடைய சிந்தனை கேடுள்ளதா இருக்கும், சிலருடைய வழிகள் கேடுள்ளதா இருக்கும், பிறனுக்கு விரோதமா இருக்கும், சிலருடைய வாழ்க்கை துன்மார்க்கமா இருக்கும், இச்சிக்கிறதா இருக்கும், இழிவான காரியங்களை செய்கிறதா இருக்கும். கேடு. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ விட்டு திரும்பு. இல்லன்னா இடரலை யார் வைப்பாரா? கர்த்தரே வைப்பாராம். கவனிக்கலாம், வாசிங்க. அவன் என்ன செய்வானா? போச்சு. இப்படின்னு நான் சொல்லலைங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பரலோக தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ரட்சிப்பை நமக்கு தந்தவர் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இடரலை, நீதி கேடு செய்கிற நீதிமானுக்கு இடரலை கர்த்தர் தான் வைக்கிறார். அதுலயும் ஒரு வாய்ப்பு, ஒருவேளை அவன் திரும்புவானா அப்படின்னு பார்க்கிறாரு. இல்ல அப்படின்னா இடரல்லையே கர்த்தர் எதை இடரலா வைக்கிறாரோ. சில ஆட்கள் நல்ல ஐஸ்வர்யவானா இருப்பாங்க, பணம் காசு வந்ததுமே கர்த்தரை மறந்துட்டு துன்மார்க்கத்துல போய் விழுந்துருவாங்க, ஏதாவது ஒரு ரகசிய பாவத்துல போய் விழுந்துருவாங்க. ஆண்டவர் அடிப்பாரு. எது எதெல்லாம் ஆசீர்வாதமா சுகித்து வாழ்ந்த எல்லாம் ஒவ்வொன்னா இழந்து 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 நீங்க கூப்பிட்டு பேசினா கதை கதையா சொல்லுவாங்க, நாள் முழு உட்கார்ச்சி பேசுவாங்க, பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்றேன், விழுந்த இடத்துல நீ சரி செய்ய சீர்திருத்தம் பண்ண நீ மனதா இருப்பன்னா கர்த்தர் மறுபடியும் அவனை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒருவேளை அதிகமா கொடுக்க மாட்டார், மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் விழுவீங்கன்னு சொன்னா அளவோட கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கையேந்தி நிக்கிறத விட கர்த்தர் சந்திக்கிறது போதும் அல்லவா? ஆமேன். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் குரலிலே சொல்லுங்க. நீதிமானாய் வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, காணிக்கை தசம பாகம் கொடுத்து, ஏழைகளுக்கு இறங்கி, தன்னால இயன்றதை மற்றவங்களுக்கு செய்தும், நீதி கேடான காரியம் செய்து பாவத்துல விழுந்து கர்த்தர் அவனுக்கு இடரலை உண்டாக்கி, இடரலின் நிமித்தமா அவன் சாக போகும்போது கூட வசனம் சொல்லுது, அவன் செய்த நீதி கூட என்ன செய்யப்படாதான்? எண்ணப்படாது. எத்தனாவது வசனமா சொல்லுங்க? வசனம் வாசிக்க மறுபடியும். அந்த அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. நான் கர்த்தருக்கு அப்படி இருக்கும்போது அவ்வளவு கொடுத்தேன், நான் கர்த்தருக்கு இவ்வளவு செய்தேன், நான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தினேன், நான் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு விதைச்சிருக்கிறேன். நீ நீதி கேடு செய்தால் கர்த்தர் இடரை உண்டு பண்ணி நீ அதிலே சாகும் போது சாகார காலம் வரைக்கும் கர்த்தர் நீ செய்த அத்தனை நீதிகளை என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டார். அதான் சொல்றேன், கர்த்தர் சமயத்துல கரண்ட் மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு நல்லவங்க கெட்டவங்க கரண்ட்டுக்கு என்ன தெரியாது. நீதி கேடு செய்துட்டு நீங்க எவ்வளவு நல்லவன்னா நான் வாழ்ந்தேனே சொன்னாலும் அது அவருக்கு தெரியாது, அவருக்கு புரியாது. என்னுடைய நீதியை விட்டு நீ வெளியே போயிட்டல்ல, என்னுடைய நீதியின் அந்தஸ்தை விட்டு நீ இழந்துட்டல்ல, அப்ப உனக்கு உண்டான நான் வைக்கிற இடர்ல நீ தண்டிக்கப்படணும். அது நீதி, அவர் தண்டிக்கணும், நீதியின் தேவன். அதனாலதான் யோபுக்காக பிசாசு பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன்னா யோபு உண்மையிலேயே நீதிமானதான் வாழ்றாரு, பொல்லாப்புக்கு விலகின மனுஷனா வாழ்றாரு. இப்ப யோபுவை நீங்க கொஞ்சம் அவனை ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு கொடுத்ததெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, தூஷிப்பான்னு சொல்லுகிற போது யோபு கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அதிசயம் என்ன தெரியுமா? யோபுங்கிற மனுஷனை கர்த்தர் நம்புனாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பேரை வைத்து நான் சொல்றேன், இப்படிங்கிற மனுஷனை கர்த்தர் நம்புவாரா? உங்க பேரை வைத்து தேவன் உங்க மேல நம்பிக்கையா இருப்பாரா? எதை நம்பி உங்களுக்கு லட்சங்களை கொடுக்கணும், எதை நம்பி கோடிகளை கொடுக்கணும், எதை நம்பி விசாலமான ஸ்தலங்களை கொடுக்கணும், எதை நம்பி தேவன் இந்த பூமியில உங்களை சுகித்து வாழ செய்யணும் சொல்லுங்க. உங்களை நம்பி எதை நம்பி கொடுக்க முடியும்? இன்னைக்கு நேர தாமதம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருகிற பழக்கத்திற்குள்ள வரல, தேவனுக்கு கொடுக்கிற அந்த 4-5 வாரங்கள் தடைப்படாமல் இன்னும் தேவ ஆலயத்துக்கு வர பழகல. எதை வைத்து உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லுங்க.
எவ்வளவு நீங்க நீதி செய்தாலும் நீதி கேடு செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை மறந்துடுவாரு. தெளிவா வசனம் சொல்லுது. இது புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய இரத்த பலியையோ கையிலே கேட்பேன். பாருங்க, ஏன் கையில நீதிமானுடைய இரத்த பலியை இன்னொரு நீதிமான் கேட்கிறாரு? ஊழியக்காரன் கேட்கிறாரு, விசுவாசியுடைய இரத்த பலி உன் கையில இருக்குது. ஏன் கேட்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. சபையை எச்சரித்து பேசும்படி சொல்லுகிறாரு. துன்மார்க்கத்தில் அவன் நடந்தானா விபச்சாரன பாவன்னு சொல்லு, திருட்டு பொய்னா பாவன்னு சொல்லு, வேற வேற காரியங்களை பாவன்னு சொல்லு, அவனை எச்சரி. ஒருவேளை அந்த பாவத்தில் அவன் மூழ்கி கடைசியில அவன் அந்த நீதிக்குட்பட்டும் இடரல் பட்டு கர்த்தரால் அவன் தண்டிக்கப்படும் போது தேவன் அவன் செய்தவைகளை நினைக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். நினையாத போது நீங்க எச்சரிக்காம விட்டுட்டீங்கன்னா, அவன் மனம் திரும்புறது சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, சபை ஏன் இன்னைக்கு அடிச்சுக்கிறோம்? நாங்கெல்லாம் ஏன் நாங்க கதறிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் இப்படி கண்டிப்பா பேசுறோம்? கர்த்தர் விரும்பாத பாதையில நீங்க செல்லக்கூடாது. அதுல போனா இடரல் இருக்கோ, இடரலுக்கு பிறகு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இதுல மீட்டெடுப்பதற்காக இந்த இடரல் நிமித்தமா அகால பாதாளத்திற்குள்ள இந்த ஆத்துமா போக கூடாது என்கிற நல்ல எண்ணத்தினாலதான் பேசுறோமே தவிர உங்களை பகைக்கணும், முறைக்கணும், கோபமா பேசணும் எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு பேச தெரியாதா ஜான் ஜெபராஜை போல? எங்களுக்கு பேச தெரியாதா ஆசீர்வாத ஊழியக்காரர்களை போல? ஏன் பேச மாட்டேங்கிறோம்? பேசக்கூடாது. வேதத்திலே உள்ளவைகளை உள்ளதென்று பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவதற்காக. என்டர்டெயின் பண்றோமா? சபை மக்களை ஜாலியா அப்படியே கண்மூடித்தனமா நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? நியாய தீர்ப்புல தப்பிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நான் சொல்ற எச்சரித்து இயேசுவின் நாமத்தை கொண்டு, நியாய தீர்ப்பிலே உன் சபை விசுவாசியை காட்டிலும் உனக்கு அதிக கேடு உண்டு என்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எச்சரித்து சொல்லுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானை நீ எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். சான்ஸ் கொடுக்கிறார். பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் அல்ல, அவன் பாவம் செய்யும் போது பாவம் செய்கிறவனை எச்சரித்து பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால். தமிழ்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குல்ல, அவன் பாவம் செய்யாவிட்டால். அவன் பாவம் செய்யாவிட்டால் அவர் சொல்றாரு அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிச்சு முடிங்க. அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். அவன் மனம் திரும்பல, பாவத்தை விடலன்னா, நீங்க சொல்லியும் விடலன்னா உங்க மேல அந்த இரத்த பலி இருக்காது. சபைக்கு ஆண்டவர் பேசி எச்சரித்தும் ஒரு மனுஷி தப்பிதமா நடக்கிறாங்கன்னா சபை தலைவன் அதற்கு பொறுப்பல்ல. அந்த இரத்த பலிக்கு நாங்க காரணமா இருக்க முடியாது. ஒருவேளை இதை பூசி மொழிகி சொல்லாம விட்டுட்டா ஜனங்கள் போயிருவாங்களே, காணிக்கை தசம பாகங்கள் போயிருமே என்று சொல்லி ஒரு அற்ப காரியத்திற்காக, அற்ப விஷயங்களுக்காக உண்மையை மறைச்சிட்டா, நாளைக்கு அப்படிப்பட்டவர்கள் நரக பாதாளத்திலே சபையை சார்ந்தவர்கள் இறங்கும் போது கர்த்தர் இந்த மனுஷனை விட மாட்டார். யாரு? தேவ ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளாதபடி உண்மைகளை மறைத்தாங்க பாருங்க, அதிக கேடு இவங்களுக்கு இருக்கும். விசுவாசியை விட அதிக ஆக்கினை தீர்ப்பு இவங்க மேல வந்து நிற்கும். எச்சரிக்கை. அல்லேலூயா சொல்லுவோமே. இதை குறித்து தொடர்ந்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரத்துல 4-20 வரைக்கும் வாசிக்கணும். வேக வேகமா வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். யாருடையது? கர்த்தருடைய. எல்லா ஆத்துமாக்களும் யாருடையதான்? துன்மார்க்கனா இருக்கட்டும் சன்மார்க்கனா இருக்கட்டும், யாருடையது? ஆத்துமாக்கள் கர்த்தருடையது. வாசிங்க. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. அப்படியே மகனினுடைய ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுமாங்க? பாவத்தை விட்டு மனம் திரும்பினா பிழைக்கும். சொல்லுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பினா பிழைக்கும். பாவத்திலே தொடர்ந்து பயணித்தா சாகும். சொல்லுங்க, பாவத்திலே அந்த ஆத்துமா தொடர்ந்து பயணித்தா, சபை எல்லாரும் சேர்ந்துங்க, பாவத்திலே அந்த ஆத்துமா தொடர்ந்து நடந்தால் சாகும். இது எச்சரிக்கையா உங்க மனசுல வச்சுக்கணும்.
இது எந்த ஆத்துமா? நமக்குள்ள வாழுகிற ஆத்துமா. நமக்கு கண்ணுக்கு என் உருவம் தானே தெரியுது, ஆனா என் சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது. சரீரம் மண்ணுக்கு போயிடும். இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது, அல்லது நரகத்துக்கும் போகாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆன்மா இருக்கு பாருங்க, என்னை போலவே உணர்வு உள்ளது. புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சபை புதிதா வர்றவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சாயல் அப்படியே இருக்கும். இப்ப நீங்க இந்த உணர்வு இருக்கு பாருங்க, தொட்டா அந்த ஆன்மா வெளியே வந்துட்டா மரணத்துக்கு அப்புறம் இந்த உணர்வு அந்த ஆன்மாக்குள்ள அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க தான் அங்க இருப்பீங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா உங்க சரீரம் என்ன ஆயிடும்? சடலம் ஆயிடும். இப்ப இந்த ஆத்துமா பிரிஞ்சு நிற்கும் போது, அந்த பிரிந்த ஆத்துமா சரீரத்தை கூட பார்க்க முடியும். விழுந்து கிடக்கிற மாண்டு போய் கிடக்கிற அந்த சரீரத்தை கூட பார்க்க முடியும். ஆனா அந்த ஆத்மாக்கு அது விரல் பட்டா அதுக்கு உணர்வு இப்ப நமக்கு எப்படி இருக்குதோ அது போல இருக்கும். அதை ஒருவர் தாக்கினா நமக்கு இப்ப யாராவது தாக்கினா எப்படி வலிக்குமோ அது போல வலிக்கும். புரிஞ்சுக்க. இந்த ஆத்மாவை தான் துன்மார்க்கத்திலையும் பாவத்திலையும் அநீதி நீதிகேடு செய்து தேவனுக்கு விருப்பம் இல்லாம வாழ்ந்து முடிச்சா எரிகிற நெருப்பு அக்னி கந்தகம் இடத்துல போய் பங்கடைஞ்சு. புரிஞ்சுக்கணும். ஒரு முள்ளுக்காடை வயக்காடை பத்த வச்சு அந்த எரிகிற நெருப்பு பக்கத்துல நம்மளால் நிக்க முடியாது. உணர்வு வேணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நெருப்பு கதகதன்னு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிக்க முடியாது. ஒரு 10 அடி தள்ளி 20 அடி தள்ளி தான் நம்ம நிக்க பார்ப்போம். ஏன்னா அந்த அனல் நம்மளை தாக்கும். இந்த எரிகிற நெருப்புக்குள்ள அந்த ஆன்மா விழுனா அதோடைய வேதனையை நீங்க யோசித்து பாருங்க. இதுக்குதான் சபை, இதுக்குதான் இயேசு அங்க சிலுவையில அந்த வேதனைகளை, எந்த வேதனைகளை? நரக பாதாளத்தின் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். கூப்பிடுறார், வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? அந்த பாரத்தோடு பாவத்துக்குள்ள நீ போய் கடைசியில் எங்க போயிடாத? பாதாளத்துக்கு போயிடாத. நீ வருத்தத்தோடு பாரம் சுமக்கிற, எனக்கு தெரியும், நான் சுமந்துக்கிறேன் பிரச்சனை எல்லாம். நீ என்ன பின்பற்றி வா, உன்னை லகுவாக்கிக்க. போட்டி பொறாம இல்லாம, கோப தாபம் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம, மது போதை வெறி கொள்ளாம, சமாதானமா நான் விரும்புகிற மாதிரி நீ நல்ல வாழ்க்கையை வாழு. உனக்கு பூமியில எல்லாமும் நன்மைக்கு எதுவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பூமியுடைய வாழ்க்கை முடியும் போது ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதல் பரலோக வாழ்க்கை உனக்கு நன்மைக்கு எதுவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த ஆத்துமா அப்படியே பரலோகத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோமே. இப்ப நன்மை செய்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகுது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஜூலி வந்து பரலோகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஜூலியுடைய ஆத்துமா அங்க எப்படி இருக்கு தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவும் அங்க எப்படி இருக்கு தெரியுமா? ஆனந்த, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், குதூகலம், கொண்டாட்டம், பசியின்மை, பிரச்சனையின்மை, அங்க வேதனையின்மை. பரலோகம் இயேசுவால நிரம்பி இருக்கும். இங்க உலகம் மாதிரி இல்ல. இது கற்பனையில ஒரு தேவ மனிதர் சொன்னாரு, கற்பனையில கூட கிராபிக்ஸ்ல கூட டிசைன் பண்ண முடியாதான் பரலோகம். அவ்வளவு பிரம்மாண்டமா, அவ்வளவு சூப்பரா இருக்குமா. சொல்லுங்களேன். அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வேணும். ஆமென். அங்க போய் சேரணுங்கிற ஒரு ஆசை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க இயேசுவ எல்லாரும் பார்க்க முடியும், இயேசுவோட எல்லாரும் பேச முடியும். அவர் எங்கும் நிறைந்தவரா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதர் அப்பதான் மரித்து பரலோக வாசல்ல போய் நிக்கிறாரா. இதை ஒரு தேவ மனிதர் பார்க்கிறார். அவருக்கு விஷனா காண்பிக்கப்படுது. என்ட்ரன்ஸ்ல இயேசு அந்த மனிதனை சந்திக்கிறாரா. அந்த மனிதன் முதல்ல இயேசுவை பார்க்கறனால வியப்போட ஆன்னு பார்க்கிறாரா இயேசுவ. அப்ப தூதர்கள் வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும் போது அந்த இயேசு இருக்கிற இடத்தை விட்டு கடந்து இப்ப போகணும். இப்ப இவர் கடந்து போகாம மறுபடியும் திரும்பிக்கிட்டே ஆன்னு பார்த்துக்கிட்டே போறாரா. தூதர்கள் சொன்னாங்களாம், அங்க நிக்கிறாருல இயேசு, உனக்கு முன்பதாக நீ போக வேண்டிய பாதையை பாரு, உனக்கு எதிர்ப்ப பாரு அப்படின்னா எதிர்த்தாப்புல பார்க்கிறாரா, அங்க இயேசு நின்றுகிட்டு இருக்கிறாரா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனிதன் அந்த அங்க நிக்கிற இயேசு நோக்கி பயணம். எங்கும் நிறைந்த தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா. எங்கும் கடவுள் அங்க நிறைந்திருப்பார். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இருக்கிற சந்தோஷம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னம் இருக்கும். அது ஒரு வாழ்க்கை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை. இங்க வாழுகிற வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அதிக ஆர்வம் உள்ள வாழ்க்கை, வாஞ்சை உள்ள வாழ்க்கை. அதை அனுபவிக்க இங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஃபில்டர் பண்ணி தான் அங்க கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுவோமா. சரி, தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோட
ஒடுக்காமலும் ம், ஒருவனையும் ம். ஒடுக்காமலும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரித்து வட்டிக்கு வட்டி கிறிஸ்தவர்களே கேட்கணும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே கேட்கணும். வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல சாபம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகில் அவனே நீதிமான். யாருங்க நீதிமான்? மேல சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க, அதெல்லாம் கடைபிடிக்கணும். என்னென்ன சொன்னாரு பாத்தீங்களா? அது அவைகள் எல்லாம் கடைபிடிக்க. 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே 4ல இருந்து பொறுமையா வாசிங்க. சரி, நீங்க விட்டதுல இருந்து வாசிங்கம்மா. என் கட்டளைகளின்படி 9ல இருந்து வாசிங்க. நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் என்ன செய்வானா? பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமலும் இவைகளுக்கு ஒன்று கொப்பானவைகளை செய்கிறவனுமாய் இருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமலும் நரகலான விக்கிரகங்களுக்கு நோராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான். அவன் இரத்த பழி அவன் மேல் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? போதும். நீதிமான் தப்பிதத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமா வாழ்றான். நீதிமானுக்கு பிறந்த நீதிமான் எப்படி வாழணும்ன்றத தெளிவாகவும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்துல கால் வைக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எச்சரித்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் தெளிவாய் பேசுகிறது. அப்ப எந்த பாவத்தில் இருக்கிறோன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது என்றது அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற செய்திகளை கேட்டு பழகணும். அல்லேலூயா. சும்மா பூசி மொழுகிற உபதேசங்களை கேட்டு, நன்மைகளை குறித்தியே பேசுகிற உபதேசங்களை கேட்டு, இவைகளெல்லாம் இல்ல, இயேசு ஜெயிச்சிட்டாரு, நமக்குலாம் இந்த தண்டனைகள் இல்லைன்னு சொல்லுகிற பொய்யான உபதேசங்களை கேட்டு, கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பி, கள்ள போதனைகளை நம்பி சீர்கட்டு அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதை குறித்து புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ல இருந்து 37 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா யாருன்னா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எசேக்கியேல் 18ல சொன்னார்ல, இதெல்லாம் செய்யாதன்னு, அதெல்லாம் செய்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. விரியன் பாம்பு குட்டிகளே. என்ன பாம்பு குட்டிங்க? அவ்வளோ கொடிய விஷமா, அவ்வளோ பாவம் இருக்கா நமக்குள்ள, எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமே. நீங்க விரியன் பாம்பு குட்டியா இருந்துகிட்டு இவ்வளோ பாவங்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நலமான சுவிசேஷத்தை பேசுவீர்கள்? இயேசு கேட்கிறார். எசேக்கியேல் 18ல சொல்ல எச்சரித்தவைகள் எல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பாவத்துல நம்ம நடந்துகிட்டு தான் நம்ம எப்படி நலமானதை பேசுவோம், மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்லுவோம்? யோசித்து பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பாருங்க, சபைக்குள்ள கூட சில நேரம் பொல்லாத மனிதர்கள் இருந்து ஊழியக்காரனுக்கு விரோதமா பொல்லாததை பேசுவாங்க. ஊழியத்துல மாத்திரமில்ல, விசுவாசிகள் பொல்லாதல இருந்து மற்ற விசுவாசிகளுக்கு விரோதமா பொல்லாததை பேசுவாங்க. விரியன் பாம்பு குட்டின்னு ஆண்டவர் அடையாளம் காட்டுறாரு. அவ்வளவு பாய்சனா. இதுக்கு பரலோகம் போகணும் ஆசை இருக்குமா? என்ன செய்யறது? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பேசுறது எல்லாம் கணக்குல வச்சிருப்பார் கர்த்தர், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். எது சரி, எது தப்பு, எது கரெக்டா பேசுனீங்க, எது சுவிசேஷமா யாருக்கு சொன்னீங்க, நல்ல விஷயங்களை யாருக்கு பகிர்ந்து கொண்டீங்க, தீய ஆலோசனைகளோடு தீய சிந்தையோடு தீய பேச்சுக்களை பேசினது என்ன, யாருக்கு விரோதமா செயல்பட்டீங்க, எல்லாமே கணக்குல வச்சிருப்பாரு. அதை சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது பழைய ஏற்பாடு இல்லைங்க, இது புதிய ஏற்பாடு. இது சொன்னது மனிதர் அல்லங்க, சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். கர்த்தர் பாருங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நீதியாய் நீதிமான் என்ன செய்வான்? நல்லது பேசுவான். அதுக்கு அடுத்த கட்டம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுப்பான் எல்லாருக்குமே. அப்போ நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் வெளியே வரும். அப்ப தேவையற்றதை சேகரிச்சு வச்சிருந்தா தேவையற்றது தான் வெளியே வரும். இதுல தான் ஆண்டவர், இதுல யாரு நீதிமான் நியாயம் தீர்ப்பாரு. அதே போல நல்லவைகளை பேசி நல்லவைகளை பழகி நல்லவைகளை செயல்படுத்தினவங்களுக்கு வைத்திருக்கிற அந்தஸ்து பரலோகத்துல. துன்மார்க்கத்தில் நிறைந்து துன்மார்க்க குணத்தோடு பழகி நடந்து தன் அசுத்தங்களை நிறைவேற்றினவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற எரி நரகத்துல அவர்கள் பங்கடைவார்கள். இதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். மத்திய 14ஆம் அதிகாரம் 47 51 வரைக்கும். சீக்கிரம் எடுங்க. 47 51 வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பாக உலகத்துல பெரிய வலையை வீசியிருக்கிறார் இயேசு. அப்ப சுவிசேஷத்தினூடாக அந்த காரியம் நடைபெற்று வலையில பிடிக்கிறது போல ஆலயத்தை வச்சு பிடிச்சிடுறாரு ஆட்களை. சரியா? அடுத்தது, நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடை நிறைய சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்து போடுவாங்களாம்? சுவிசேஷத்தினால் பிடிக்கப்பட்ட மீன்களை நல்லவைகளை கூடைகளை சேர்ப்பாங்க, ஆகாதவைகளை என்ன செய்வாங்களாம்? சொல்லுங்க. ஆகாதவைகள் என்ன செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது? தூர எறிந்து எரித்து போடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அது துர்நாற்றம் வீசும். அப்படித்தானே? இப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து கவனிக்கணும். நீதிமானுக்கு நடுவுல இப்ப யார் நிக்கிறா? உலகத்தின் முடிவில் இப்படிதான். உலகம் முழுவதும் பெரிய ஒரு அலை, எழுப்புதல் அலை, ரட்சிப்பு வந்துரும். ஜனங்கள் திரளா தொடப்பட்டுடுவாங்க. அப்ப உலகம் முழுவதும் நீதிமான்கள் நிரம்பி இருப்பாங்க. அதுக்கு மத்தியிலையும் யார் இருப்பா? பொல்லாதவர்கள் இருப்பாங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும். இயேசு இறங்கி வந்து பலத்த காரியங்களை செய்வாரு. இதெல்லாம் வந்து ரகசியம், வேதத்தின் ரகசியம். ராஜ்யத்தில் ஆண்டவர் வரும்போது இந்த அளவுக்கு வலை கிளியத்தக்கதாக அவருடைய நல்ல பொக்கிஷம் எல்லாம் ஆண்டவரால் சேகரிக்கப்பட்டு இருக்கும். இதுக்கு மத்தியில இருக்கிறது பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களை குறித்து எச்சரிப்பு. கவனிங்க, வாசிங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. 51 வாசி முடிப்போம். பின்பு இவைகளை எல்லாம்
சபைக்கு இன்னைக்கு கேட்கிற கேள்வி, இவைகள் எல்லாம் நீங்க புரிஞ்சிச்சா? நான் பேசுறது, இயேசு சொல்றது எல்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்கள்னு ஏன் இயேசு கேள்வி கேட்கிறாரு? கை கொள்ளுன்னு சொல்ல வர்றாரு. நான் சிலுவையை சுமந்துட்டு பரலோகத்துக்கு போயிருவேன், இதெல்லாம் அறிந்து கொண்டீங்கல்ல, இனிமே என்ன செய்யணும்? சாகிற வரைக்கும் கை கொள்ளுன்னு சொல்றார். விஷயம் புரியுதுங்களா? இல்லைன்னா இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செழிப்பின் உபதேசக்காரன், இந்த கிருபையின் உபதேசக்காரன் இதெல்லாம் மறைச்சுதான் பேசுறான். அதுதான் தெளிவுபடுத்துறேன். இது இன்டர்நெட்ல பெருகினால திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கவனிக்கணும். இயேசு எல்லாத்தையும் செஞ்சிட்டனால பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, கிடையாது. இவைகளின்படி செய்யலனா அக்கினி ஜுவாலை உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. இயேசு அதை எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் நடக்க வேண்டிய பாதை, நீதிமான் பயணிக்க வேண்டிய பாதை, நீதிமானுடைய வாழ்க்கையின் தரம் சும்மா இல்ல. பைபிள் சும்மா இல்ல. இயேசு எல்லாவற்றையும் சரிவர செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலும் இந்த பூமியிலே நீங்க பரிசுத்தமாகணும் எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தருடைய கற்பனையின்படி கட்டளையின்படி வாழ்ந்து முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவர் தான் பேசுறாரு, புதிய ஏற்பாட்டிலே அவர் தான் பேசுறாரு. பழைய ஏற்பாடு சொன்னதை தான் புதிய ஏற்பாடும் வலியுறுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு நமக்கு இல்ல, சொல்லலாம். அதே விஷயத்தை தான் இயேசு என்ன செய்யறாரு? புதிய ஏற்பாட்டுல பதிவு பண்றாரு. அக்கினி ஜுவாலையில தேவ தூதர்கள் பொல்லாதவர்களை கொண்டு போய் எங்க போடுறாங்க? அக்கினி ஜுவாலை, எரிகிற அக்கினி ஜுவாலையில. கவனிக்கணும், கவனிக்கணும். கொடுக்கப்பட்ட காலத்துல காலங்களை, நேரங்களை, சமயங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டு பழைய துன்மார்க்கத்தில் இருக்காதீங்க, பாவ வழிகள் இருக்காதீங்க. இயேசு உங்களுக்கு இதை வலியுறுத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒப்பு கொடுப்பீங்களா? அநீதியின் பாதையில் அல்ல, நான் நீதி கேடு செய்யாதபடிக்கு கர்த்தாவே என்னை உம்பக்கமாய் திருப்பும், உம்முடைய வழிகளில் நான் நடந்து உமக்கு பிரியமாய் காலங்களை கடந்து போக கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய் தரங்க, வாய் தரங்க. அநீதியின் பாதையில ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் அல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். எது எது உங்ககிட்ட இருந்துச்சோ அநீதியின் பாதை, கர்த்தர் அதை அருவருக்கிறார். துன்மார்க்கத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு எச்சரித்து பேசியிருக்கிறார். இயேசுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இயேசுடைய கைகளில் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுடைய நாமத்தினால், அப்பா அநீதி வேணாம், நீதி கேடு எனக்கு வேணாம். நான் இனி நீதியாய் நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ள சாட்சியாய் எழும்ப வேண்டும். இயேசுவை நோக்கி எல்லாரும் கேட்கலாம், கேட்கலாம். கர்த்தரை நோக்கி கேட்கலாம். ஷாலாதா லீஹோதா ராமா ஷாபா லாகாதோ லீஹாமாதா ராகா. கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, தேவனிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவ வாழ்க்கையை விட்டு நீ மனம் திரும்புவாயாக, பாவ வழிகளை விட்டு நீ மனம் திரும்புவாயாக. கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய் இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னோடு பேசியிருக்கிறார், உன்னை எச்சரித்து கடிந்து பேசியிருக்கிறார். ஓ, நீ மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. அல்லாவிட்டால் பொல்லாதவர்களாகிய, ஓ ஆண்டவர் சொன்ன அந்த பொல்லாதவர்களாகிய ஜனங்கள், பொல்லாதவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுகிற ஒரு காலம் வருகிறது. அக்கினி ஜுவாலை அங்கு பற்றி எரியும், அவியாத அக்னியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து நிறைந்த இடத்துல விழுந்திடாதபடி உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, இயேசுவின் கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.